இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 85 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஏன்னா நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பார்க்குறோம். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மை எங்கிருந்து வருகிறதான், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லைன்னு பார்க்குறோம். அப்படி எந்த நன்மையான ஈவும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்திலே எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எந்த ஒரு வேற்றுமை நிழல். அப்போனா பட்சபாதம் தேவன் பார்க்க மாட்டார். எல்லாருக்குமே இறங்கி அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அவர்கள் ஜபத்தை கேட்கிறார், அவங்க விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் இருக்கும்போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார்னு பார்க்குறோம். பிசாசின் பிடிப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அப்படி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார்னு பார்க்குறோம். அடுத்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார்னு எழுதியிருக்கு. சங்கீதம் 84:11 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார், அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்னு இருக்கு. அப்போ நீ உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது தேவன் நிச்சயமாய் நன்மையை வழங்குவார். ஏன்னா அவர் சூரியனும் கேடகமாக இருக்காராம் நமக்கு. அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அதே போல் சங்கீதம் 67:6 சொல்லுது, பூமி தன் பலனையும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார். பூமியின் பலனை தேவன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ பூமியின் பலனை நாம் அடையணும்னா என்ன பண்ணோம்? தீட்டானதை, தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் எதையெல்லாம் தள்ளி போடுகிறாரோ அதை நாமும் அருவருத்து தள்ளணும். ஏசாயா 30 அதிகாரம் 22வது வசனத்தில் பாருங்க. உன் சொரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். அப்போ விக்கிரகங்களுக்கு விக்கிரக காரியங்களை அதையெல்லாம் அதுக்கு போடப்பட்ட ஆபரணங்களை அதெல்லாம் நீங்கள் தீட்டாக எண்ணுங்க, அதையெல்லாம் சீப்போ என்று ஒரு வஸ்திரத்தை தூக்கி எறிகிறது போல நீங்கள் அதை எரிந்து போடுங்கன்றார். அப்படி நீ செய்யும் பொழுது, அப்பொழுது அடுத்த வசனத்தில் பாருங்க, ஏசாயா 30:23 அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும்னே வேதவசனம் சொல்லுது. அப்போது விக்கிரக கிரியைகள் எதெல்லாம் தேவன் தீட்டாக எண்ணுகிறாரோ அதை நாம் தள்ளி போடும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு ஏற்ற சமயத்திலே மழையை கொடுத்து நமக்கு நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தந்து கொழுமையும் புஷ்டியுமாக அதை இருக்கும்படியாய் செய்வார். அப்பொழுது நம்முடைய ஆடு மாடுகள் கூட விஸ்தாரமான மேய்ச்சல்லே மேயும்னே சொல்கிறார். அடுத்து ஏற்ற காலத்திலே மழையை தருவேன். எப்போ ஏற்ற காலத்திலே நமக்கு மழையை தருவார்? அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும்போது, லேவியராகமம் 26:3 சொல்லப்பட்டது போல என் கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் அப்போ என்ன பண்ணுவாராம்? ஏற்ற காலத்திலே மழையை தருவேன்னு லேவியராகமம் 26:4 சொல்கிறார். நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்திலே நான் மழையை தருவேன்னே சொல்கிறார். அதே போல் மத்தேயு 13:23 பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருக்கிறான். அவன் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கிறான். அதை எப்படி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, வசனம் கிடைத்தவுடன் அதை வாஞ்சியாய் உட்கொண்டேன்னு. அதே போல் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம், நல்ல மனுஷர்களிடத்தில் இந்த வசனம் போதுன்னா அதை கேட்கிறவன் உணர்ந்து அதன்படி நடந்து அவன் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான்னே வேத வசனம் சொல்லுது. அடுத்து நம்ம தேவனிடத்திலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணுமாம்? நியாய செய்து இரக்கத்தை சிநேகிங்கன்னு சொல்கிறார். மீக 6 அதிகாரம் 8வது வசனம்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். அப்போ தேவன் நன்மை இன்னதென்று நமக்கு வேதத்தில் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கார் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் நம்ம நியாயத்தை செய்யணும், நீதி நியாயத்தை செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். எந்தெந்த இடத்தெல்லாம் நாம் இரக்கம் காண்பிக்கணுமோ அப்போ நம்ம இரக்கம் நமக்கு தேவன் கட்டளையிடுவார் இல்லையா? இரக்கம் செய்யும்போது நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போ நீங்கள் இரக்கத்தை சிநேகிங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாக நடக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்படி நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுவார். 1 கொரிந்தியர் 3:7 பாருங்கள். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இதுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், நான் பவுலை சார்ந்தவன் அப்போலை சார்ந்தவன்னு நீங்கள் சொல்லுகிறீங்க, ஆனால் விதைக்கிறவங்க தான் நாம். ஆனால் அந்த வசனம் போய் ஒவ்வொருவர் இருதயத்திலும் அது தங்கி அது 30-60 பெருகணும்னா அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதனால தான் சொல்கிறார், நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஒரு விதையை ஒரு விவசாயி விதைக்கிறான், அதுக்கு நீர் பாய்ச்சுறான், ஆனால் விளைய செய்கிறது யாருடைய கரத்தில் தான் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி வசனத்தை நாம் விதைக்கிறோம், அது 30-60 பலன் தர வேண்டியது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது அப்போ நாம் பலனை அடைவோம் இல்லையா? அதுதான். அதே போல் ஏசாயா 32:17 சொல்கிறார், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமா. நீதியின் கிரியைகளை செய்ங்க, அது உங்களுக்கு சமாதானத்தை தரும். நீதியின் பலன் என்றைக்கும் உங்களுக்கு அமெரிக்கையை தரும், சுகத்தை தரும். கர்த்தர் எதெல்லாம் நீதி என்று சொல்லியிருக்கிறாரோ வேதத்தில் அதன்படி நாம் செய்யணும். சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 71:14, நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டு இருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். கர்த்தரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை துதித்து நாம் அவரை போற்றி கொண்டு இருக்கும்போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் அவர் இறங்கி வருவார். மத்தேயு 6:6 பாருங்கள், நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டில் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அடுத்து நம்முடைய ஜபத்துக்கு தேவன் பலன் தருவார், பதில் தருவார், பலன் அளிப்பார். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவன். உன் ஜப அறையிலே நீ தனித்து உன் அறைக்கதவை பூட்டி கொண்டு தேவனை நோக்கி நீ விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் தருவார். ஏன்னா நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜப ஆலயத்துக்கு ஜெபிக்க வருவாங்க. அப்போ 2 பேரும் ஜெபிக்கிற விதத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிருன்னு தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு, இவனுடைய ஜபம் கேட்கப்பட்டதுன்னே சொல்கிறாரு. ஆனால் பரிசேயன் என்ன பண்ணுறான், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே பாருங்கள், அவன் தன்னை தாழ்த்தினான். அந்த ஆயக்காரான இந்த பரிசேயனும் அவன் மற்றவங்களை குற்றப்படுத்தி தேவனிடத்தில் ஸ்தோத்தரிக்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் யாருடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறாரு? அந்த ஆயக்காரன் தேவனை வானத்தை நோக்கி ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்கிற அந்த ஆயக்காரனுடைய ஜபத்தை தேவன் கேட்டார்னு பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த இன்றைக்கி அந்த வார்த்தையின்படி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை காணும். இன்றைக்கி சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மனதில் ஏற்று நடக்கும்போது நன்மையானது பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நாம் உத்தமமாய் நடக்கும் போதும், நாம் கர்த்தரை குறித்தே எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டும் போதும், தீட்டானவைகளை நாம் அருவருத்தி தள்ளியும் கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை நாம் கை கொண்டு நடந்தோம், எது நியாயம் எது இரக்கம் என்பதை நாம் அறிந்து செயல்படும் போதும், நம் அறை வீட்டு கதையை பூட்டி கொண்டு தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி விண்ணப்பிக்கும் போதும் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்து தேசத்தின் பலனை தருவார். ஆமேன்.